வணக்கம். பணம் தந்த என்னை பாராட்டு. விஜயின் இயற்கைத்தனம். தாவைக்காவின் இளந்தில்லி அரசியல். இதை பற்றி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து என்ன காணொலி போடலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ விஷயத்துக்கு வாங்க. இப்ப சமீபத்துல இந்த கரூர் எபிசோடு விஷயமா ஒரு 2 வீடியோ சமூக வலைதளங்கள்ல உலகத்தை பார்க்கறோம். அதை பார்த்த பிறகு எனக்கு உண்மையிலே அது உண்மைதானா, அதை நம்ப முடியுமா, அதை நம்பித்தான் ஆகணுமா, இந்த மாதிரி தாய்மார்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற பெருத்த சந்தேகம்லாம் இருந்துச்சு. ஆனா அது உண்மையான காணொளிகள் தான் அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரியுது. அப்ப இந்த காணொளிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு மனித ஆற்றாமையும் ஒரு ஏமாற்றமும், மனிதர்கள் இவ்வளவுதானா, அவங்களுடைய குணம் இவ்வளவுதானா, அவங்களுடைய நற்பண்புலாம் இவ்வளவுதானா, இந்த அளவு தான் போகுமா அப்படிங்கிற ஒரு அறச்சீற்றம் எனக்கு ஏற்பட்டது. அதனால வேண்டி இதை பேசிதான் ஆகணும். இதுல என்னன்னா, அந்த மக்களை நம்ம தப்பா புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சமூக அந்தஸ்து அதெல்லாம் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களால திங்க் பண்ண முடியும்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. ஆனா இதுல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த 20 லட்சம் பணத்தை இவங்க எதுக்கு டிலே பண்ணாங்க அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தெரிய வருது. அதாவது இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னன்னா, நான் 20 லட்சம் பணத்தை கொடுத்துட்டேன்ல, உங்க வீட்டுல ஒரு சாவு விழுந்துருச்சு, அந்த சாவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், 20 லட்சம் பணத்தை கொடுத்துட்டேன், ஆகவே என்ன நீ பாராட்டி பேசு, சமூக வலைத்தளங்கள்ல அதெல்லாம் போய் சேர்ற மாதிரி என்னை பாராட்டி பேசு அப்படிங்கிற இந்த விஜயனுடைய எச்சைத்தனம் தான். அது விஜயுடைய எச்சைத்தனமா, இல்ல விஜய்க்கு ஆலோசனை சொன்னவங்க இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான, ரொம்ப மலிவான ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய அளவு அவ்வளவு மோசமா இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஒரு மலிவான ஒரு பரப்பை இல்ல ஒரு விளம்பரம் ஒரு மனிதனுக்கு தேவைப்பட்டு அதன் மூலம்தான் அவன் தன்னுடைய கட்சியவோ வளர்க்குறதோ இல்ல தன்னுடைய புகழை நிலைநிறுத்துறதோங்கிறதுனா, அந்த மாதிரியான ஒரு கேவலமான எச்சைத்தனமான ஒரு விடயம் உலகத்திலே இருக்காது அப்படிங்கிறதுதான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அதுல 2 பெண்மணிகள் இருக்காங்க. நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டதாலையும், அது வீடியோ காப்பிரைட் வர்றதுனால நான் அதை போடலை. நான் அதனுடைய தன்மைகளை மட்டும் சொல்றேன். முதல் வீடியோவில் ஒரு லேடி 2 குழந்தைய பறி கொடுத்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தை போனது போச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு விஜய் முதல்வராக வரணும், அவர் வருவாரு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி சொல்லுது. அப்புறம் இன்னொரு லேடி பேசும்போது, ரொம்ப திட்டத்துல இருந்து விஜய் நாங்க பார்த்துட்டோம், அதுக்கு நஷ்ட ஈடா எங்க குழந்தை செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி 2வது அந்த லேடியும் பேசுனது அப்படிங்கிற பாக்குறோம். இப்ப இந்த 2 நிகழ்வுகளும் நம்ம யதார்த்தமாக அந்த பெண்மணிகிட்ட இருந்து வந்த மாதிரி உணர்றதுக்கு, அல்லது யதார்த்தமா தான் அவங்க பேசியிருப்பாங்க இந்த மாதிரி கேவலமா அப்படிங்கிறதுக்கு நம்ம தேவையில்லை, அது அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க. அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல இந்த டாக்டிக்கை பாருங்க, எவ்வளவு ஒரு பிசினஸ் டாக்டிக் மாதிரி இவங்க பண்ணி அந்த 39 பேர்த்துக்கும் பணத்தை ஃபர்ஸ்ட் டிலே பண்றாங்க. டிலே பண்ணிட்டு அவங்க மத்தியில அந்த எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துறாங்க. எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திட்டு தீபாவளிக்கு முன்னாடி அந்த பணத்தை போட்டுடுறாங்க வங்கியில. போட்டுட்டு இவங்க அந்த இடத்துக்கு போய், பணம் தான் போட்டுட்டோம் இல்லையா, இப்ப நீங்க விஜய் புகழ்ந்து பேசணும், ஏன்னா விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது, பாருங்க அவர் நல்லவர் தான், பணம் கூட உங்களுக்கு போட்டார் பாருங்க. ஆனா இந்த திமுக இல்ல மற்ற எதிர்கட்சிகள் இல்ல பொதுமக்கள்லாம் தொடர்ந்து விஜயை தான் கேவலப்படுத்தி பேசுறாங்க. ஆனா பாருங்க, விஜய் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டார் இல்லையா, நீங்க தான் விஜயை பாராட்டி பேசணும்னு சொல்லி அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு குழந்தையை பறிகொடுத்த ஒரு தாயிடம் எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு கேடுகட்ட தாயா இருந்தாலும், எவ்வளவு மோசமான ஒரு தாயா இருந்தாலும், தன்னுடைய இழந்த பிள்ளைகளை மீறி பணம் தான் முக்கியம்னு கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. அது யதார்த்தத்துல அது நாட் பாசிபிள். இந்த தாய் தான் இல்லை, எந்த உலகத்து தாயா இருந்தாலும், எந்த மாநிலத்து தாயா இருந்தாலும், தாய்னா தாய் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்மணியை இவங்க பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கேவலமான ஒரு அந்த பைட்டை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இதுல இருந்து தெரியுது. இப்ப நம்ம அவங்கள நம்ம பிளேம் பண்ண வேண்டாம், அது அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்கள பிளேம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை முறை, அவங்க ஏழ்மை, அவங்களுடைய சமூக அந்தஸ்து இதெல்லாமே படிப்பு இல்லாதவங்க, அதிகமான படிப்பு இல்லை, வெறும் சினிமாவே பார்த்து பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கும் விஜய்க்குமான உறவு சினிமா உறவு தான். அதுல பார்த்த இமேஜஸ்ல தான் அவங்க தங்களுக்குள்ள விஜய் பத்தி ஒரு இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம இந்த நேரத்துல தயவு செஞ்சு பிளேம் பண்ண வேண்டாம். அவங்க விக்டிம்ஸ் அவங்கள இந்த மாதிரி பயன்படுத்தலாம்,
இந்த மாதிரி பயன்படுத்தி அந்த அவங்க நஷ்டத்திலையும் அவங்க உயிர் தியாகத்திலையுமே வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட எச்சைத்தனமான ஒரு அரசியலை வந்து செஞ்சிருக்காங்க பாருங்க இந்த தமிழக வெற்றி கழகம் மெம்பர்ஸும் விஜயும் சேர்ந்து. இதுல விஜயோடைய ஆலோசகர்களும் தான் நம்ம இதுல கணக்கு எடுக்கணும். இது வெறுமனே வந்து இது விஜய் மட்டும் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாருன்னு எனக்கு தோணல. விஜய்கிட்ட வந்து அவங்க ஆலோசனை சொன்ன ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், இல்ல ஆதவ அர்ஜுனவா இருக்கட்டும், இல்ல பூச்சி ஆனந்தா இருக்கட்டும், இவங்க எல்லாமே தான் சொல்லியிருந்திருக்கணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று அறியப்படுகிற இந்த நாதாரி பசங்க எல்லாமே சேர்ந்து அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி நம்ம பணத்தை கொடுக்குறது தான் கொடுக்குறோம், நம்ம ஏன் விடுவாங்க, அதனால வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பைட்டை வாங்கி தமிழ்நாடு முழுக்க நம்ம பரப்பணும்னா அது உங்களுக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது, உங்களை அவப்பேரை ஓரளவு துடைக்கிறதுக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சைக்கான அரசியலை தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறவங்களும் கூடவே இங்க களத்துல இருக்கிற தாவேகா உறுப்பினர்களும். ஏன்னா இவங்களும் இப்போ அந்த ஏரியாவில் கரூர், திண்டுக்கல், ஈரோடு இந்த மாவட்டத்தில் இருக்கிற அவங்க தான் போய் இந்த ஆட்களை செட் பண்ணி எடுத்துருக்கணும். ஏன்னா இது வந்து எந்த மீடியா எடுக்குதுன்னு நமக்கு தெரியல. தெரிச்சா அதை நம்ம வந்து பேச கூட போடலாம், இந்த மாதிரி அவதூறு பரப்புறீங்களேடா, அந்த பெண்களை வந்து ஏமாத்துறீங்களேடான்ட்டு. ஆனா இதுக்கு அடிப்படை காரணமே வந்து இந்த தாவேக்காவினர் தான், அங்க இருந்த ஆட்கள் தான். இவங்க தான் போய் அங்க அந்த லேடிஸ் கிட்ட பேச்சு கொடுத்து வீடியோ முன்னாடி ட்ரெயின் பண்றாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதில் வர மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அந்த லேடிஸை வந்து தொடர்ந்து வந்து விஜய் புகழ பாட சொல்லி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அல்லது மிகப்பெரிய ஒரு பேச்சு பயிற்சி மாதிரி அந்த வீடியோவில் எப்படி பேசணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு செயற்கைத்தனமா இருக்கு. நீங்க பாருங்க, அது இயற்கையா அப்படி பேசுற மாதிரி தெரியல. அது இவங்க வந்து பணத்தை வாங்கிட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பணத்தை நீங்க கேட்ட மாதிரி கொடுத்துட்டோம் இல்லையா, நீங்க இந்த மாதிரி பேசுங்க எங்களுக்கு ஆதரவான்னு சொல்லி அவங்கள பயிற்சி கொடுத்து அந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுல வந்து நோட் பண்ண வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள், இந்த தாவைக்குனர், இல்ல இந்த எச்சைத்தனம் பண்ணிய விஜய், இவங்க எல்லாருமே வந்து அந்த ஏழை மனிதர்கள், தங்கள் இனிய உறவினர்களை பலியாக கொடுத்த அந்த ஏழைகளுடைய ஏழ்மைத்தனத்தை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அதன் மூலம் வந்து இவங்க கட்சியை வளர்க்கறதுக்கும், இவங்களுடைய புகழை நிலைநாட்டுறதுக்கும், அல்லது இவங்க தங்களுடைய அந்த மேலாதிக்கத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்கன்னா நம்ம இந்த எச்சைகளை தான் வந்து நம்ம வந்து திட்டணும், இல்லை கேவலப்படுத்தணும், அல்ல இவங்களை தான் இடி சொல்லால் பயன்படுத்தி இவங்களை திட்டணும். அந்த அப்பாவி மனிதர்களை, அந்த எதுவும் இந்த அரசியல்லாம் புரியாது அவங்களுக்கு, அந்த மனிதர்களை நம்ம வந்து இந்த நேரத்துல பிளேம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே பிளேம் பண்ணப்பட வேண்டியவர்கள் வந்து இந்த எச்சைகள் தான் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இந்த வீடியோ நம்ம மனசை விட்டு போகுமான்னு தோணலை. அந்த அளவு மிக மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. முதல்ல அந்த பெண்களை ரொம்ப திட்டி சபித்த நானே யோசிச்சு பார்க்கும்போது, ஊடகத்துல நம்ம இருக்கிறோம், நமக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவிகள் மூலமாக தான் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகுதான் வந்து இந்த காணொலியை நான் போடுகிறேன். அடுத்தடுத்த அமர்வுல என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.